சமூக முற்போக்கு கருத்துக்களையும் சமுதாய அக்கறை செய்திகளையும் தன்னுடைய இதழில் வெளியிடும் ஐயா அமானுல்லா அவர்களை முதல் வழக்கறிஞராக இந்த மேடைக்கு தன்னுடைய வாதத்தை முன்வைக்குமாறு வழங்குகிறேன். அதுக்கு முன்பு ஒரு சில செய்தியை நான் சொல்ல வேண்டும். வேறு மொழி கற்பது என்பது அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு அவசியமான ஒன்று, தேவை. நாம் தமிழ்நாட்டில் ஒரு பட்டுக்கோட்டையிலோ ஒரு கள்ளக்குறிச்சியிலோ அல்லது திருநெல்வேலியிலோ கோயம்புத்தூரிலோ இருந்தால் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சில ஸ்லாங் என்று சொல்லுவோமே, அந்த மொழி பிரயோகம் மட்டும் வேறுபடும், மற்றபடி தமிழ் தான். ஆனால் அந்த எல்லையை கடந்து விட்டோமானால், வடக்கே திருப்பதியை கடந்து விட்டோமானாலும் சரி, மேற்கே கோயம்புத்தூரை தாண்டி சென்று விட்டாலும் சரி, அல்லது வேறு எங்கு சென்றாலும் நமக்கு படிப்படியாக தமிழை விட்டு விலகி இருக்க வேண்டிய ஒரு சூழல், காலத்தின் கட்டாயம், சம்பாதிக்க வேண்டிய நிலையில் உள்ளோம். அதனால் வேறு மொழிகள் நமக்கு நிச்சயமாக தேவைதான், அதில் எந்த மறுப்பும் இல்லை. அதை வலியுறுத்தும் விதமாக ஒரு வழக்கறிஞர் வருகிறார். இவரை மறுதலித்து வேறு மொழிகளுடைய அந்த அளவு கடந்த மோகம் தவறு, நம்முடைய அன்னை தமிழனுடைய அந்த நேசமும் பாசமும் தான் நமக்கு இருக்க வேண்டியது என்று வாதாடுவதற்கு மற்றொரு வழக்கறிஞர், நான் மிகவும் பெரிதும் மதிக்கும் அந்த ஈழத்தை சேர்ந்த ஈழக்கவி, தமிழ் வேழக்கவி, உணர்வின் ஆழக்கவி என்று வர்ணிப்பேன் அந்த கவியை ஈழம் கணேசன், அவரையும் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். முதலில் தன்னுடைய தரப்பு வாதத்தை, அந்த அளவு கடந்த அயல்மொழி மோகம் ஏற்புடையதே என்ற வாதத்தை முன்வைக்கு வருமாறு சகோதரர் அமானுல்லா அவர்களை மேடை கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த 98வது மாதாந்திர கூட்டத்தை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் குவைத் தமிழோசை கவிஞர் மன்றத்தின் நிர்வாகிகளுக்கும், இந்த 98வது மாதாந்திர கூட்டத்தை காண வந்திருக்கும் எனது தொப்புள் கொடி உறவுகளான தாய் தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம், இந்த அரங்கத்தின் நினைவாக அயல் தேசத்தில் இருந்து இங்கே தமிழை ஒப்பிலக்கணம் கண்டு தந்த கால்டுவெல் அவர்களுடைய நினைவரங்கமாக இங்கே நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். ஏறத்தாழ தமிழோசை நடத்துகின்ற எல்லா மாதாந்திர கூட்டங்களிலும் பங்கேற்றவன் என்ற பெருமையோடு இங்கே நிற்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. இது போன்ற மேடைகள் அடிக்கடி ஏறும்போதுதான் அந்த தங்கு தடை இல்லாமல் பேசுவதற்கும் புதிய வார்த்தைகளை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்லுவதற்குமான வாய்ப்புகள் அமைகிறது. இங்கே நிறைய பேர் பேசுறது போது அண்ணா ஐயா பொறியாளர்னு சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மேடைக்கு வந்த பிறகுதான் ஐயாவுடைய அந்த திறமையை நம்ம பார்த்தோம். அதே போல் ஐயா பேசும்போது சொன்னாங்க, நிறைய அந்த பயிற்சிகள் வாழ்க வளமுடன் மனவளக்கலை அதன் சார்பாக நிறைய செய்திகள் சொல்லும்போது, இன்னைக்கு 2014 இந்த கருத்துக்கள்லாம் ஐயா சொல்றாங்க. தலைப்புக்கு சம்மந்தமாக செய்திருந்தாலும் சொல்ல வேண்டிய ஆதங்கத்தில் வந்துட்டேன். இருந்தாலும் 2014 இந்த கருத்துக்களை ஐயா பதிவு செஞ்சாலும், ஏறத்தாழ ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாலைவன பகுதியில் காட்டு அரபிகளிடம், அதாவது மேல உரசிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காகலாம் போர் தொடக்கக்கூடிய காட்டு மிரண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அரபு தேசத்திலே இவர்களுக்கு மனிதநேயத்தையும் தியாக மனப்பான்மையும் அர்ப்பணிப்பையும் கற்றுக் கொடுத்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனைத்து செய்திகளையும் அங்கே பதிந்துள்ளார்கள். முதலில் ஒருவர் சந்திக்கிறோம் என்றால் கை கொடுத்து சலாம் சொல்லணும். சலாம்ன்றா என்ன? சலாம் சொல்றோம், உங்களை வாழ்த்துறது, சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு நிலவட்டும். ஐயா சொல்றாரு, டென்ஷனா இருக்கிறோம், ஒரே மென்டல் டார்ச்சரா இருக்குது, ஸ்ட்ரீம் பிரெயின் ஸ்ட்ரோமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? சந்திக்கும் போது சலாம் அலைக்கும், உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் என்னுடைய சாந்தியோ அவருடைய சாந்தியோ அவருடைய சாந்தி, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும்னு பிரார்த்திக்க சொல்றாங்க. அது மாதிரியான ஒரு மார்க்கத்தில் இருந்ததுனால ஐயா சொல்றது நமக்கு புதுசா தெரியல. இருந்தாலும் சாப்பிடும் போது செய்தியை சொன்னாங்க, உங்கள் வயிற்றை 3 பங்கா பிரிச்சுக்கோங்க, ஒன்றை காலியா விட்டுருங்க, ஒண்ணுல தண்ணி ஒண்ணுல உணவு, முடிஞ்சு. அதே மாதிரி சாப்பிடும்போது இந்த இடத்துல ஒரு துர்நீர் சுரக்குது, வயிற்றுல உள்ள அந்த தொண்டைக்குழிக்கு செரிமானம் போகும்போது வயிற்றுல ஒரு துர்நீர் சுரக்குது. அதனால இதை நக்காதீங்க, விரலை சூப்பி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. விரலை சூப்பிட்டு சாப்பிடும் போதும் அதில் என்ன சொல்றாங்க, முதல்ல இந்த விரலை சூப்புங்க, அப்புறம் இது, அப்புறம் இது, அப்புறம் இது, கடைசியா இது, அப்படி. ஏன்னா இதுல நமக்கு உண்டான அந்த தேவையான ஆரோக்கியமான ஒரு நீர் சுரப்பி இங்க இருந்து வருதுனால அது இந்த செரிமானத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த
சாப்பிட்ட உணவை வந்து தரம் பிரிக்கக்கூடிய ஒரு நீரும் சுரக்கிறதுனால அப்படி செய்ய சொல்றாங்க. ஆக இப்ப தலைப்புக்குள்ள வரணும்னு சொன்னாக்க, தமிழரின் அளவு கடந்த அயல்மொழி மோகம் அப்படின்னு சொன்னாங்க. யாருமே நம்ம தாய்மொழியை பேசக்கூடிய நாம யாருமே அளவு கடந்து இன்னொரு மொழியை நம்ம நேசிக்க போறதே கிடையாது. ஐயா உங்க பேர் என்னங்க? முழு பேரை சொல்லுங்க. சத்யன்கிறது நீங்க என்ன, நாராயணன் யாரு? ஐயா உங்க பேர் என்ன? கணேஷ். எந்த கணேஷ்? வடமொழி பேர். ஐயா உங்க பேர் என்ன? மகிழன்கிறது தற்போதைய பேர், பழைய பேர் என்ன? மங்கேஷ். ஐயா உணர்ந்திருக்கிறாரு, தமிழுக்கு மாத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ரஹமத்துல்லாவுடைய பேர் என்ன? நெறியாளன். உணர்ந்திருக்கிறாரு, மாத்தி இருக்கிறாரு. ஆக இது மாதிரி எல்லாருடைய பேரும் இருக்கும். பிறக்கும் போதே நம்ம தாய் தந்தையர்கள் அவங்க வச்சுட்டாங்க மங்கேஷ்னு. இவர் உணர்ந்தாரு, பேரை மகிழன் மாத்திட்டாரு. தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முயற்சி செஞ்சாங்க. சேலத்துல லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தமிழ் பேர் சூட்டினாங்க. அந்த வழியில நம்ம என்னைக்குமே பயணம் செய்யறோம். ஆக இது அயல்மொழி மோகம் அப்படிங்கிறத விட, இங்க வந்துட்டு முதல்ல குவைத்துக்கு வந்த உடனே ஐயா நான் அவர் மீது தான் வழக்கத்தை கொடுக்குறேன், ஏன்னா அவர் தான் ஏற்புடையது அல்லன்னு சொல்றாரு. குவைத்துக்கு வந்துட்டு உங்க அரபிட்டு என்னங்க பேசுறீங்க? கடையில உங்க முதலாளியை பார்த்தோம்னா அரபின்னு பேசுறீங்களா? தமிழ்ல பேச வேண்டியதானே? மாறாக பேசுறீங்க. ஆக இந்த அரங்கத்தில் நேற்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஒரு மாபெரும் தலைவர்களுடைய பிறந்த தினம். கண்டித்துக்கிற காகிதமில்லத் அவர்களுடைய பிறந்த தினம். அவர் நாடாளுமன்றத்தில் வந்து எழுப்பி இந்த கூட்டத்தொடரில் வந்து நடக்குது, உரை நடக்குது. இந்தியாவில் எந்த மொழியை தேசிய மொழியா அங்கீகரிக்கலாம் அப்படிங்கிற பேச்சு நடக்குது. அரசியல் நிர்ணய சபையில அந்த நடக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து கேட்குறாங்க, எந்த மொழியை தேசிய மொழியாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐயா காகிதமில்லத்தவர்களை எதிர்த்து சொல்றாங்க, பழைய மொழி, தொன்மையான மொழி, எளிமையான மொழி எல்லாவற்றுக்குமே தமிழ் படுத்தி இருக்கிறாங்க. மலையாளம் மாதிரி பாதி சமஸ்கிருதமும் பாதி தமிழும் பாதி இங்கிலீஷும் கலந்து பேசக்கூடிய மொழி அல்ல தமிழ். அதனால தமிழ் மொழியவே வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேசிய அந்த அவருடைய நினைவகத்தை இங்கே வச்சிருக்கிறோம். அதே போல இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் நடந்தது, இதெல்லாம் நம்ம பங்கேற்றிருக்கிறோம். அதே போல சுதந்திர காலகட்டத்தில் ஆங்கிலேயனை விரட்டுவதற்காகவே ஆங்கிலத்தை புறக்கணிச்ச சமூகத்தில் இருந்தும் நான் பேசுகிறேன். என்னன்னு பேசுறேன்? தமிழ் அளவு கடந்த அயல்மொழி மோகம் வந்து அவசியமானதுதான். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய மொழியின் தன்மையை வந்து அடுத்தவருக்கு எப்படி சொல்லுவீங்க? நீ தெலுங்கு படிக்கிற, சரி தெலுங்கோ தமிழும் ஏறத்தாழ தெலுங்கு மலையாளமும் ஏறத்தாழ தமிழுடைய குழந்தை மொழிகளாகவே வச்சுக்கும், பிள்ளை மொழியாகவே வச்சுக்கும். மற்ற தேசங்களுக்கு நீ அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் பல மொழிகளுக்கு பல தேசங்களுக்கு போய் பிழைப்புக்காக போகும்போது, வியாபாரத்துக்காக வணிகத்துக்காக போகும்போது அவங்கள்ட்ட நான் பேசுற மொழி தமிழ் மொழி, இதுல நீ வந்து அம்மேன்னு கூப்பிடுற, நாங்க அம்மானு கூப்பிடுறோம் அப்படிங்கிற வார்த்தையை நீ எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஆக அது அதனால பிற மொழிகள் மீதும் நாம் வந்து ஆவல் கொள்ளணும். மோகத்துக்கு தமிழ் படுத்தினா இன்னும் என்ன வரும்? ஆசை. அப்படித்தானே? மோகம் விளைவு ஆசைன்னு சொல்லிக்கலாம். அவரே சொல்லிட்டார், ஆசைன்னு சொல்லிக்கலாம். இல்ல, அதாவது போன வாரம் இந்த தமிழ் ஒரு புத்தகம் படிச்சோம்யா. அதுல ஒரு செய்தி படிக்கும்போது 100 நகைச்சுவை செய்தி சொல்றேன், சிரிச்சவங்கெல்லாம் என்கிட்ட தோத்துட்டீங்கன்னாங்க. எல்லாருமே தோத்துட்டாங்க. 2, 3, 5, 10 சொல்லும்போது தோத்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் 98வது நகைச்சுவை வர வரைக்கும் சிரிக்காமே இருந்தாரு. பரவாயில்ல, ஒரு ஜெயிச்சு வராட்டுக்குன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 99வது நகைச்சுவை சொல்ல வரும்போது சிரிச்சிட்டாரு. அடா பாவின்னு 2 தானேடா அப்படின்னு. இல்ல நான் 99வது சிரிக்கல, எனக்கு இப்பதான் முதல் ஜோக்கே விளக்குச்சுன்னாரு. ஆக அதே போல இங்க இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒரு போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழனி பாபாங்கிறவரு வந்து ஒரு புனிதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து தேசத்தால் இந்தியன்,